கோடி ரூபாய் லாபத்தை கொண்டு வரலாம் தமிழ்நாட்டுக்கு. மணல் தடுத்து நிறுத்தினாலே போதும், எல்லா மணல் எங்க போகுது? கேரளா தான் போயிட்டு இருக்கு. இந்த நிறுவனங்கள்லாம் இருக்கு. ஒரு நிறுவனம் நான் சொல்றேன், இது ஒரு உதாரணம் நான் சொல்றேன். மதுரையில ஒரு நிறுவனம் கிரனைட் பாலிஷிங், கிரனைட் பண்றான். கருங்கல் நிறுவனம் மதுரையில தொடங்கி 15 ஆண்டுகள் தான். இந்த 15 ஆண்டு காலமாக எந்த ஆட்சி வந்தாலும் நான் உங்க சொந்தக்காரன் சொல்லிட்டு இருப்போம். அந்த ஒரு கம்பெனி மட்டும் வரி ஏய்ப்பு எவ்வளவு தெரியுமா? 20,000 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கான். ஒரே ஒரு கம்பெனி, நினைச்சு பாருங்க. ஒரு கம்பெனி 20,000 கோடி ரூபாய் மதுரையில் இருக்க கம்பெனி வரி ஏய்ப்பு ஏமாத்திருக்கான், வரியை கட்டாம. இது போன்ற எவ்வளவு கம்பெனிகள் இருக்கிறது தமிழ்நாட்டில். எவ்வளவு குடிச்சாலே போதும், எல்லாம் கடனை ரத்து பண்ணலாம். அதுக்கு மேல நான் சொல்றேன், கடந்த 5 ஆண்டு காலமாக திமுக இலவசங்கள் எவ்வளவு தெரியுமா கொடுத்தாங்க? 85,000 கோடி ரூபாய் இலவசங்களை கொடுத்தாங்க திமுக அரசு. மக்கள் ஓட்டு போடல, அவங்களுக்கு அது வேற விஷயம். 85,000 கோடி ரூபாய் கொடுத்தா மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடல, அது வேற விஷயம். ஆனா நினைச்சு பாருங்க, 85,000 கோடி ரூபாய்க்கு இலவசங்களை கொடுத்த திமுக ஆட்சி ஏன் ஒரு 20,000 கோடி போக்குவரத்து துறை கொடுத்திருக்கலாம்? இன்னைக்கு பஸ் கட்டணம் உயர்ந்திருக்காது இல்ல? ஏன் ஒரு 20,000 கோடி மின்சாரத்துறை கொடுத்திருக்கலாம்? இன்னைக்கு மின் கட்டணத்தில் உயர்த்த அவசியம் இல்ல? ஏன் ஒரு 10,000 கோடி பால் துறை கொடுத்திருக்கலாம்? இன்னைக்கு பால் விலை உயர்த்தில்லாமல் பண்ணிருக்கலாம் இன்னைக்கு. ஆக இவர்களுக்கு 85,000 கோடி இலவசமா மக்களுக்கு ஃப்ரிட்ஜ், கேஸ், மண்ணெண் இது என்னென்னமோ கொடுத்துட்டு இன்னும் சாராயத்தை தான் கொடுக்கல. இன்னும் கொஞ்சம் போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, 4 காலம் ஒரு இலவசமா ஒரு தினம் ஒரு குவார்டர் வாங்கி இங்க போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது மட்டும்தான் நடக்கல இங்க. ஏன்னா அவ்வளவு மோசமாக இந்த திராவிட கட்சிகள் நாட்டை குட்டிச்சவராகிட்டாங்க. அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம், மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும். அந்த மாற்றம் யாரால் ஏற்படும்? பாட்டாளி கட்சிக்கு வந்திருக்கின்ற என்னுடைய எழுச்சியுள்ள என்னுடைய இளம் தம்பிகளும் தங்கைகளும் சிங்கங்களும் உங்களாக முடியும். பராக் ஒபாமா யாரும் தெரியும் உங்களுக்கு? அமெரிக்கா ஜனாதிபதி. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் யாருக்காவது தெரிஞ்சுதா? தெரியல, யாருக்கும் தெரியாது. 4 வருஷத்துக்கு முன்னாடி பராக் ஒபாமா யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த 4 ஆண்டு காலத்திற்குள்ளே வந்து ஜனாதிபதி, உலகத்திலே 3வது நாடு அமெரிக்கா, அதுக்கு ஜனாதிபதி பராக் ஒபாமா. அவர் எப்படி வந்தாரு? அவருடைய கோஷம் என்ன தெரியுமா? சேஞ்ச் வி கேன், மாற்றம் நம்மால் செய்ய முடியும், மாற்றம் நம்மால் செய்ய முடியும். அந்த நம்பிக்கையோடு இருந்தார். அதே போன்று இங்க வந்திருக்கின்ற என் தம்பிகள் மனசுல ஆழமா பதிய வேணும். மாற்றம் நம்மால் முடியும், மாற்றம் நம்மால் முடியும், நிச்சயமா முடியும். இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகங்கள் இன்னில் அடங்காத துரோகங்கள். எவ்வளவு பட்டியல், பெரிய பட்டியல், எவ்வளவு துரோகங்கள் பண்ணிட்டாங்க. இந்த 45 வருஷம் ஆட்சி செய்து மக்களை ஏமாத்தி வசனம் பேசுவாங்க பாருப்பா. வசனத்துக்கு பஞ்சம் கிடையாது. அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடுன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் சுடுகாடுக்கு போனாங்க? திராவிட நாடு கட்சிக்காங்க வந்துதான் இல்ல. ஆனா வசனம் எப்பவுமே எவ்வளவோ வசனம் போடுவாங்க, வசனம் பேசுவாங்க, நடிப்பாங்க, வேஷம் போடுவாங்க. சினிமா, இந்த சினிமா கலாச்சாரம் நினைச்சு பாருங்க. உலகத்துல எந்த நாட்டிலையும் தமிழ்நாடு போன்ற ஒரு சினிமா கலாச்சாரம் கிடையாது. சினிமாவுக்கு எதிரானவர்கள் நாங்கள் கிடையாது. நான் சினிமா பார்ப்பேன். சினிமா கலாச்சாரத்துக்கு எதிரானவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 44 ஆண்டு காலமாக சினிமா துறையிலிருந்து முதலமைச்சர் வந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த நாட்டிலும் கிடையாது, எந்த மாநிலத்திலும் கிடையாது. நினைச்சு பாருங்க. கேரளாவில் இருந்தாங்களா? இல்ல. கர்நாடகாவில் இல்ல. ஆந்திராவில் என் டி ராமராவ் அப்புறம் யாரும் இல்ல. ஒடிசால இல்ல, பஞ்சாப்ல, குஜராத்ல இல்ல, மகாராஷ்டிரால இல்ல, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், மேற்கு வங்க, எந்த ஊபி, பீகார், எந்த மாநிலத்திலும் சினிமா துறையில் முதலமைச்சர் வரல. தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா 44 ஆண்டு காலமா. இதுதான் கலாச்சாரமா? இது ஏமாற்றம். அதுக்கு மேல ஒரு படி போனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் யாரு? கதாநாயகி முதலமைச்சர், ஒரு கதாநாயகி எதிர்கட்சி தலைவர். இது போன்ற நிலைமை எந்த நாட்டிலும் வராது, இனி வரும் நாட்டிலும் வராது. நம்ம நாட்டுக்கு தான் வரும். எந்த நாட்டில் என்ன 2 கட்சியும் தான் டெபாசிட் போச்சு. உண்மையான வெற்றி நமக்கு தான். பெண்ணாயிரத்தில் கூட உழைச்சோம். உண்மையான வெற்றி நமக்கு.
ஆனா டெபாசிட் ரெண்டு கட்சி இன்னைக்கு ஆட்சி, எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி. அதனால அப்படியே மாறும், அப்படியே மாறும். உலகம் உருண்டை அப்படியே மாறும். அடுத்தது நம்ம ஆட்சி தான், பாட்டாளி கட்சி ஆட்சி தான். அதனால நம்பிக்கையா இருக்கு. கச்சத்தீவு திராவிட கட்சிகள் தமிழ்நாடு செய்த துரோகங்கள். இந்த கச்சத்தீவை தாரை வார்த்தாங்க. யாரு கிட்ட கொடுத்தாங்க? இலங்கை கிட்ட கொடுத்தானுங்க. இன்னைக்கு அவங்க சண்டை போட்டு அது யாருக்கு? திமுக தான் கொடுத்தது. அண்ணா திமுக அதை விட்டு அது உரிமையிலே வாங்கல, பெறல, விட்டுட்டாங்க. அவங்க சுய நலத்துக்காக இவர்கள் ஆட்சியில் இருக்கணும் ஒரே காரணத்துக்காக விட்டாங்க எல்லாத்தையும். இன்னைக்கு கச்சத்தீவு மட்டும் இருந்தோம்னா நம்முடைய மீனவர்கள் அங்க சுட்டுக் கொல்லப்படுவாங்களா? இல்ல. அவன் அங்க போய் மீன் பிடிச்சு வருவாங்க, அதிகமா மீன் கிடைக்குது. நம்ம ஊர்ல போய் அங்க மீன் பிடிக்கிறது அவன் சுட்டுட்டு போறாங்க. இதற்கெல்லாம் காரணம் திராவிட கட்சி. ஏன்? அது ஒரே பெரிய துரோகம். நம் தொப்புள் கொடி உறவு கடல் கடந்த நம் தமிழின மக்கள் அங்கே, இலங்கை தமிழர் மக்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டார்கள், சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், கொடூர முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதை கேட்க வைக்க ஆளு கிடையாது. அவங்க இங்கே ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, திராவிட கட்சிகள். எங்க அம்மா என்ன சொன்னாங்க? பல ஆண்டுகளுக்கு முன்பு இவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது மாவீரன் பிரபாகரனை இங்க இந்தியாவுக்கு அழைத்து வந்து தூக்கி எழ வேண்டும் என்று ஜெயலலிதா அம்மையார் தான் சட்டசபையில் தீர்மானம் போட்டாங்க. ஆனா இன்னைக்கு இந்த அம்மா வந்து முதலை கண்ணீர், ஐயோ இலங்கை தமிழர், இவரு கலைஞர் நாடாளுமன்ற தேர்தல் முன்னாடி எல்லாம் முடிஞ்சு போச்சாங்க, எல்லாம் செத்து போயிட்டான். ஆனா இவர் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாராம். அரை மணி நேரம் உண்ணாவிரதம், அரை மணி நேரம் உண்ணாவிரதம். எல்லாம் முடிஞ்சு போச்சாங்க, நீ முடிச்சிருங்க. இப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றி, மக்களை திசை திருப்பி, வெறும் வசனங்கள் பேசி, போதும்பா சாமி எல்லாம் போங்க, வீட்டுக்கு போங்க, அமைதியா இருங்க, ஓய்வு விடுங்க, ரிட்டையர்ட் ஆயிடுங்க, எல்லாம் வேண்டாம். மக்களுக்கு இன்னும் இளைஞர்கள் வேணும் இன்னைக்கு. ஆனால் நம்ம இனமான கவலை மருத்துவர் ஐயா அவர்கள் அப்போது இலங்கை தமிழர் பிரச்சனை பத்தி பேசக்கூட முடியாது. இந்த அம்மா ஆட்சி பேசினாலே ஜெயில போடுறாங்க. ஐயா அன்னைக்கு என்ன சொன்னாரு? நான் பேசுவது மட்டும் கிடையாது, நான் மக்களுக்காக, அந்த இலங்கை மக்களுக்காக நான் போராடுவேன். என்னை 7 ஆண்டு காலம் அறியாது, 70 ஆண்டு காலம் சிறைக்கு செல்ல நான் தயார். எனக்கு பின்பு என்னுடைய மகன் செல்வான், அவனுக்கு பின்பு அவருடைய பிள்ளைகள் செல்வார். இப்படி சொன்னது யாரு? ஐயா. ஆனா இன்னைக்கு யார் யாரோ இலங்கை தமிழர் பிரச்சனை சொல்லிட்டு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. எப்படி கட்சியோட காசு? பாவம், அந்த மக்கள் ஏதோ கொஞ்சம் காசு வச்சுக்கிறாங்க. அந்த காசை வச்சுக்கிட்டு இப்ப வரவங்க கட்சி ஆரம்பிச்சு இலங்கை தமிழர் கட்சி இயக்கங்கள் எல்லாம் போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் மக்கள் அடையாளம் தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு. அதனால இதெல்லாம் நான் சொல்றேன், இதெல்லாம் திராவிட கட்சிகளுடைய துரோகம், தமிழ்நாடு செய்த துரோகங்கள். என்னோட முக்கியமான பிரச்சனை நீர் பாசன திட்டங்கள், இரிகேஷன் ஸ்கீம். நான் அமைச்சராக இருந்தப்போ அப்போ ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு அறிக்கை வந்தது. நான் படிச்ச அந்த அறிக்கையில என்னன்னா, நீர்ப்பாசன திட்டத்துக்காக நிதி ஒதுக்கீடு, ஒவ்வொரு மாநிலமாக நிதி ஒதுக்கீடு செய்த ஒரு திட்டம் போட்டிருந்தான். அந்த நிதி ஒதுக்கீடுல இரிகேஷன் ஸ்கீம்ஸ்க்காக பார்த்தா மகாராஷ்டிரா 55,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடுனா, அது கடந்த 30 ஆண்டு காலமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் மொத்தத்தில் பார்த்தா 55,000 கோடி ரூபாய். அடுத்தது பார்த்தா ஆந்திர பிரதேஷ், அதுல பார்த்தா 50,000 கோடி ரூபாய் போட்டிருக்கான். கர்நாடகா அதுல பார்த்தா 48,000 கோடி ரூபாய் போட்டான். மத்திய பிரதேசம் 45,000 கோடி, குஜராத் 40,000 கோடி, தமிழ்நாட்டில் கீழே போட்டிருக்கா எவ்வளவுன்னா 210 கோடி. மகாராஷ்டிரா 55,000 கோடி, ஆந்திரா 50,000 கோடி, கர்நாடகா எல்லாம் 48,000 கோடி எல்லாம் போட்டுட்டு தமிழ்நாடு 210 கோடி. அந்த 210 கோடி பக்கத்தில் ஒரு புள்ளியை போட்டு அந்த 210 கோடி ரூபாய் செலவு பண்ணல தமிழ்நாட்டு அரசு. இது 30 ஆண்டு கால கணக்கு. அப்ப நினைச்சு பாருங்க, இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய துரோகம் தமிழ் மக்கள் செஞ்சிருக்காங்க. இந்த திராவிட கட்சிகள்லாம் எவ்வளவு பெரிய துரோகம், மன்னிக்க முடியாத துரோகம் அல்ல. எதுவும் அனுப்பல, இங்க அனுப்பல. ஏன்னா அவங்களுக்கு பத்தி தெரியும், அவங்களுக்கு கவலை கிடையாது. அதை பத்தி எப்படி கொள்ளை அடிக்கணும் அவ்வளவுதான். ரெண்டு கட்சியும் ஒண்ணுதான், திமுக ஒண்ணு, அண்ணா திமுக ஒண்ணுதான், தலைவர்கள் மட்டும் வேற. ரெண்டு கட்சிக்கு ஒரே கொள்கை தான், நல்லா கொள்ளடிக்கணும். இவங்க ஆட்சிக்கு வந்து 6%, 8%, இவங்க ஆட்சிக்கு வந்தா 10%, 13%. இந்த பர்சன்டேஜ் தான் நடக்கும். மக்களுக்கு திட்டங்கள் எல்லாம் கிடையாது. காவிரி நதி நீர்
இது பெரிய துரோகம் பண்ணது யாருன்னா திமுக, அதிமுக ரெண்டு கட்சியும் சேர்ந்து அதிகமா பண்ணது திமுக விட்டுட்டாரு. இன்னைக்கு பார்த்தா 205 டிஎம்சிக்கு நம்ம பிச்சை எடுத்துட்டு கொடுங்க ஐயா கொடுங்க ஐயா ஒப்பந்தம் போட்டுருக்காங்க. ஒப்பந்தத்தை குப்பையில போட அதனால என்ன பிரயோஜனம்? ஒப்பந்தத்தை வச்சு கேரளாக்காரன் சண்டை போட்டு இருக்கான். முல்லை பெரியார் அதையே எழுந்துட்டாங்க இவங்க. 2006 சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்ன தீர்ப்பு? தமிழ்நாட்டிலிருந்து அந்த முல்லை பெரியார் அணையில அந்த நீர் உயர்மட்டம் 136 அடியிலிருந்து 142 அடியில் உயர்த்தலாம் என்று ஒரு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்ல கொடுக்குறாங்க. அப்ப யார் ஆட்சினா அதிமுக ஆட்சி. அப்போ இந்த அம்மா உடனே என்ன பண்ணிருக்கணும்? அந்த நீர் மட்டத்தை உயர்த்தி இருக்கணுமா இல்லையா? விட்டுட்டாங்க. அதை பத்தி கவலையே இல்லை நம்ம. அதுக்கப்புறம் இந்த திமுக ஆட்சி அவங்க விட்டுட்டாங்க. இன்னைக்கு கேரளாக்காரன் சண்டை போட்டு சினிமா எடுத்து மக்களை ஏமாத்திட்டு உடஞ்சிடுமா இடிஞ்சிடுமா சொல்லிட்டு இருக்கான். அவன் கேரளாக்காரன் சொல்றான் நாங்களும் ஒப்பந்தம் போடுவோம். ஒப்பந்தம் போட்டு ஒரு சொட்டு தண்ணீரும் நாங்க தடை செய்ய மாட்டோம். எல்லாம் இப்ப எவ்வளவு தண்ணி போதும் எல்லா சொட்டுக்கும் நாங்க கொடுக்கிறோம். ஒப்பந்தம் பார்த்துட்டோம். ஒப்பந்தம் காவிரி ஒப்பந்தத்தை பார்த்துட்டோம். போதுண்டா சாமியான்னு சொன்ன ஒப்பந்தத்தை குப்பையில போடுங்க. அதை பத்தி எந்த பிரயோஜனம் இல்லை. ஒப்பந்தத்தை பத்தி அது கேரளாக்காரன் பாலார் பால் போன்றார். இன்னைக்கு தண்ணி கிடையாது. தண்ணி மட்டும் இல்ல மணலே இல்ல. எல்லாம் சொல்லிட்டான். மணலையும் கொள்ளடிச்சுட்டான். தண்ணி இல்ல. அது கழிவு. எங்க போகுது? கர்நாடகாவிலும் அது பாலார். கர்நாடகாவில மொத்தம் பாலாறு எவ்வளவுன்னா அங்க 80 கிலோமீட்டர். அங்க கிட்டத்தட்ட 30 தடுப்பணைகள் கட்டியிருக்காங்க. ஆந்திராவில் மொத்தம் பாலாறு மொத்தம் 36 கிலோமீட்டர். அந்த 36 கிலோமீட்டர் 30 தடுப்பணை கட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 270 கிலோமீட்டர். அந்த 270 5 தடுப்பணை கட்டியிருக்காங்க. நம்ம ஆளுங்க இதெல்லாம் வயிறு எரியுது. இவங்கெல்லாம் அவ்வளவு மோசம் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. இந்த திராவிட கட்சிகள் வசனம் எது கேட்டாலும் ஒரு வசனம் ரெடியா வசனம் வச்சிருப்பாங்க. நம்மளும் நல்ல வசனம் நல்ல காதுக்கு நல்லா இருக்கு வீட்டுக்கு போய் ஓட்டு போட்டுட்டு இருப்போம். அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு வர இப்ப இளைஞர்கள் எல்லாம் விவரமா இருக்காங்க. சமீபத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்தது. இந்த அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க சட்டமன்ற தேர்தலில் இந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டாங்க. இந்த அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க இந்த அம்மாவுக்கு யாரும் ஓட்டு போடல. திமுக வீட்டுக்கு போனோம் ஓட்டு போட்டாங்க. அதிமுக யாரும் ஓட்டு போடல. அது முதல்ல அது நினைச்சிருந்தா போதும். அதனால அதுக்கப்புறம் இவங்க என்ன சொன்னாங்க? தமிழில் ஆட்சி மொழி கொண்டு வர இந்த திராவிட கட்சி சொன்னதில்லை. என்ன நடக்குது? எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் சொன்னா எதுல தமிழ் எங்கும் தமிழ் எங்கேயும் இல்லை. தமிழ் வழி கல்வின்னு சொன்னாங்க. இன்னைக்கு தமிழ் படிக்காமலே தமிழ்நாட்டிலே தமிழ் படிக்காமலே ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் படிச்சுட்டு இங்கிலீஷ்ல படிச்சுட்டு போயிடலாம். வேற எந்த மாநிலத்திலும் நடக்காது. கேரளால நடக்காது, ஆந்திராவில் நடக்காது, கர்நாடகா நடக்காது, மகாராஷ்டிரா நடக்காது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும். கேட்டா தன்மான தமிழர்கள் நாங்க தான், உலக தமிழர்கள் நாங்க தான். அப்படிலாம் போய் வசனம் பேசி பேசி ஏமாத்திட்டு இருக்காங்க. மத்தியில ஆட்சி மொழி தமிழ் மொழின்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்களே? ஆனா நம்ம ஐயா நடத்துற 1999 டெல்லியில கல்கத்தா ஸ்டேடியம்ல 4000 பேர் இங்க இருந்து 5000 பேர் இங்க இருந்து ட்ரெயின்ல போய் அங்க மாநாடு நடத்தி அங்க அழைப்புதல்ல 19 மொழியில அதாவது உலக ரெக்கார்டு வேர்ல்ட் ரெக்கார்டு கின்னஸ் ரெக்கார்டு சொல்லுவோம். 19 மொழியிலேயே அந்த அழைப்பு இன்விடேஷன் அடிச்ச ஒரே தலைவர் நம்முடைய ஐயா அவர்கள் தானே. அதுக்கப்புறம் சாராயத்தை பற்றி சொல்லிட்டேன். சாராயத்தை கொண்டு வந்தது என்னை பொறுத்தவரை திராவிட கட்சிகள் தமிழகத்துக்கு செய்த முதல் துரோகம் பெரிய துரோகம். சாராய கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது. ஒரு காலத்தில் என்ன வந்தது? கல்வியெல்லாம் அரசாங்கம் நடத்தினாங்க. அப்ப சாராயம் தமிழ்நாடு கிட்ட இருந்தது. ஆனா நீ தலைகீழ மாதிரி கல்வி தமிழ்நாடு எடுத்துட்டு போயிட்டாங்க. சாராயம் அரசாங்கம் எடுத்து நடத்துறாங்க. இதுதான் திராவிட கட்சிகளோட புரட்சி. இப்ப இந்த அம்மா இன்னும் புரட்சி செஞ்சாங்க. இலை கடைந்து சீம சாராயம் குடிங்கடா, நல்லா குடிங்க, குடிச்சு கெட்டு போங்க, செத்து போங்க. இதுதான் ஆட்சி நடக்குது. ஐயா சொல்ல படிக்க உன் காலை பிடிச்சிட்டே படிங்கன்னு அரசாங்கம் குடிங்க உன் காலை பிடிச்சிட்டே நல்லா குடிங்க. நீங்க குடிச்சாதான் நாங்க நல்லா இருக்கணும், அரசாங்கம் நல்லா இருக்கும், உங்களுக்கு இலவசங்கள் நாங்க கொடுப்போம். அணு உலை, இந்த அணு உலை யாரு யாராவது கேட்டாங்களா? கல் பாத்தவங்களும் குடங்குளவனும் கேட்டாங்களா? இங்க ஏன் கேரளாக்காரன் ஏன் இங்க வரவு விடல? கேரளாக்காரன் வர விடலாங்க. ஆந்திராவில் அணு உலை கிடையாது, கர்நாடகாவில் அணு உலை கிடையாது. ஏன்னா இங்க மட்டும்தான் இருக்கு. ஏன்னா செத்தா தமிழன் தான் சாவான். கர்நாடகாரன் சாவ மாட்டான், ஆந்திராக்காரன் சாவ மாட்டான், கேரளாக்காரன் சாவ மாட்டான். அவ்வளவு பிரச்சனை இருக்கு. இதை எதிர்க்கிறது யாரு? நாம் ஆனா இதை கொண்டு வந்து யாருன்னா திராவிட கட்சிகள் தான் கொண்டு வந்தாங்க.
அதனால இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா, இங்க வந்திருக்கின்ற என் தம்பிகளும் தங்கைகளும் அண்ணன்களும் நமக்கு நேரம் வந்து இந்த செய்திகள்ல கிராம அளவில் நம்ம இளம் சிங்கங்களுக்கு போய் சொல்லுங்க. அங்க மாற்று கட்சியில் உள்ள இளைஞர்கள் நம்ம கட்சியில சேர்க்கணும். அதிகாலையில நீங்க சேர்க்கணும். சேர்ப்பீங்களா? சேர்ப்பீங்களா? அவ்வளவு சேர்க்கணும். ஏன்னா இந்த சேலம் மாவட்டம் அப்படிப்பட்ட மாவட்டம். சேலம் மாவட்டத்தை பத்தி நான் சொன்னேன். அதிநவீன மருத்துவமனை, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. ஏன் இங்க கொண்டு வந்தோம்? ஏன் நான் விழுப்புரத்துக்கு கொண்டு போயிருக்கலாமே? ஏன் ஊர் விழுப்புரம்? ஏன் இங்க கொண்டு வந்தோம்? மக்கள் அப்படிப்பட்ட மக்கள், உண்மையான மக்கள், உணர்வான மக்கள், பாசமுள்ள மக்கள், அன்பு வைத்த மக்கள், அப்படிப்பட்ட மக்கள். லயோலா காலேஜில் ஒரு சர்வே பண்ணாங்க. என்ன சர்வேனா, அப்போது 13 அமைச்சர்கள் என் கூட தமிழ்நாட்டில இருந்து 13 அமைச்சர்கள் பணியாற்றினாங்க. இந்த 13 அமைச்சர்கள் யார் 1வது அமைச்சர், 2வது அமைச்சர், 3வது அமைச்சர் சர்வே பண்ணி போட்டாங்க. மக்கள் கிட்ட கேள்விகள் சர்வே பண்ணாங்க. சர்வேல யார் முதல் அமைச்சர்னா அன்புமணி ராமதாஸ் முதல் அமைச்சர் போட்டிருக்காங்க. 2வது அமைச்சரான சிதம்பரம் ப. சிதம்பரம் 2வது அமைச்சர். 3வது அமைச்சரான அரங்கவேலு, பாட்டாளி கட்சி அரங்கவேலு 3வது அமைச்சர். இப்படி 13 பேர்ல முதல் 3 பேர் 2 பேர் பாட்டாளி கட்சி அமைச்சர். ஆக எங்களுக்கு தகுதி, முழு தகுதி, தமிழகத்தை ஆள்வதற்கு பாட்டாளி கட்சிக்கு முழு தகுதி இருக்கிறது. எங்களுக்கு தகுதி இல்லைன்னா வேற யாருக்குமே தகுதி கிடையாது. நான் பகிரங்கமா சொல்லிட்டு போனேன். அதனால இவ்வளவு திட்டங்கள், இவ்வளவு போராட்டங்கள் மக்களுக்காக, இவ்வளவு கொள்கைகள், வித்தியாசமான கட்சி. இப்படி வித்தியாசங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். இந்த வாய்ப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். இங்க வந்திருக்கின்ற என்னுடைய அன்பு தம்பிகளும், வீரமுள்ள தம்பிகளும், வீரமுள்ள சிங்கங்களும், இளம் சிங்கங்களும், எரிச்சுள்ள சிங்கங்களும் வாருங்கள். என்னுடைய அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், தங்கைமார்கள், சகோதரிகள் எல்லாம் வாங்க. நம்ம எல்லாம் இந்த பயணத்தை தொடருவோம். ஆட்சியை பிடிப்பு எதுக்கு ஆட்சி பிடிக்கணும்? சம்பாதிக்கிறதுக்கா இல்ல, கொள்ளடிக்கிறதுக்கா இல்ல, மக்களுக்கு சேவை, மக்கள் முன்னேற்றத்திற்கு. அதனால சொல்லிட்டு இருக்கோம், புதிய அரசியல். இந்த மக்கள் என்ன சொல்றாங்க? அரசியல் சாக்கடை, அரசியல் ஊழல், அரசியல் அசிங்கம், அரசியல் அராஜகம் சொல்ற இந்த மக்கள் பாட்டாளி கட்சி வாய்ப்பு கொடுத்தீர்கள் என்றால் அரசியல் சுத்தம், அரசியல் தூய்மை, அரசியல் முன்னேற்றம், அரசியல் சுகாதாரம், அரசியல் கல்வி. இந்த மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம். இந்த பாதையை நாங்கள் செல்வோம். இந்த நம்பிக்கையை நாங்கள் ஏற்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.